தரிசனமாலய தரிசனம். முழுமுதற் கடவுளாம் விநாயகனுக்கு ஆண்டுதோறும் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுகிறது. மாதந்தோறும் கிருஷ்ணபட்சத்தில், அதாவது பௌர்ணமிக்கு பிறகு வருகின்ற சதுர்த்தியை சங்கடஹர சதுர்த்தி என்று விநாயகனுக்கு சதுர்த்தி விழா கொண்டாடுகிறார்கள். இந்தியாவின் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று விநாயக சதுர்த்தி. இது ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தி நாளன்று கொண்டாடப்படுகிறது. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்து இளம்பிறை போல் எழிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுதுமே. ஆனைமுகப் பெருமானை போற்றி பூஜிக்கும் திருநாளான விநாயக சதுர்த்தி ஆண்டுதோறும் ஆவணி திங்கள் அமாவாசையை அடுத்த சதுர்த்தி என்று சுக்லபட்ச சதுர்த்தி கோலாகலமாக நாடெங்கும் கொண்டாடப்படுகிறது. முதலில் இந்த விழாவின் வரலாற்றை பற்றி தெரிந்து கொண்டு பின்னர் அது எப்படி கொண்டாடப்பட வேண்டும், கொண்டாடுகிறார்கள் என்பதை பார்க்கலாம். விநாயக சதுர்த்தி வரலாறு. இந்த உலகில் உள்ள அனைத்து இந்து மக்களும் கடைபிடிக்கின்ற விரதங்களில் விநாயக சதுர்த்தி விரதம் மிக முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாத சுக்லபட்ச சதுர்த்தி திதியன்று விநாயக சதுர்த்தி அனுஷ்டிக்கப்படுகின்றது. அன்றைய தினம் உலகெங்கும் இருக்கும் இந்துக்கள் பயபக்தியோடு விநாயக வழிபாடு செய்து விரதம், தான தர்மங்கள் செய்து கொண்டாடுகின்றனர். இந்த விழா கொண்டாட்டங்கள் நாட்டுக்கு நாடு, அந்தந்த நாடுகளுக்கு ஏற்ற முறையில் வேறுபட்ட முறைகளில் கொண்டாடப்படுவதை காணலாம். பரம்பொருளான பரமசிவன் கணேசனை கணங்களின் தலைவனாக, அதாவது கணபதியாக நியமித்தார். பிரம்மதேவனானவர் அவருக்கு அனிமா, மகிமா முதலிய அஷ்ட சித்திகளையும் மனைவிகளாக அளித்து கணபதியை பலவாறு துதி செய்தார். கணபதியும் மனம் மகிழ்ந்து பிரம்மனே வேண்டிய வரம் கேள் என்று கூற, பிரம்மன் என் படைப்பெல்லாம் தங்கள் அருளால் இடையூறின்றி நிறைவேற வேண்டும் என்று வரம் கேட்க விநாயகரும் பிரம்மனுக்கு வரமளிக்கிறார். இல்லந்தோறும் நடைபெறும் இனிய பூஜை. ஆவணி மாதம் சுக்லபட்ச சதுர்த்தி தினத்தில் அதிகாலையில் எழுந்து மூஷிக வாகனனை முழு மனதோடு நினைத்து நீராட வேண்டும். பூஜை அறையில் சுத்தமான மணை பலகை வைத்து அதன் மீது முகூர்த்த கோலம் போட வேண்டும்.
களிமண்ணால் செய்த பிள்ளையார் சிலைகளை வண்ணக் குடையுடன் வாங்கி வந்து அந்த மணை பலகையில் வைத்து பிள்ளையாருக்கு கருப்பு சிகப்பு கலந்து இருக்கும் குண்டுமணியை கண்களாக பொருத்த வேண்டும். பிறகு அவருக்கு எருக்கம்பூ மாலை அணிவிக்க வேண்டும். இடது தோளிலிருந்து வலமாக ஒரு பிரம்மச்சாரி பூணூல் அணிவிக்க வேண்டும். அவரின் தொப்பையில் ஒரு காலணா, இன்றைக்கு 4 அணா காசு வைக்க வேண்டும். பிறகு அவருக்கு முன்னால் வடக்கு பார்த்து ஒரு தலை வாழை இலை ஒன்றை வைத்து அதன் மேலே பச்சரிசியை பரப்பி வைக்க வேண்டும். அதன் மேல் நிவேதனத்திற்கான பழ வகைகளான வாழை, திராட்சை, நாவல், விளாம்பழம், கரும்பு துண்டுகள், ஆப்பிள் என அனைத்தையும் வைக்க வேண்டும். ஐங்கரனுக்கு விருப்பமான கொழுக்கட்டை, அப்பம், சுண்டல், வடை, அவல், பொரி என நிவேதனங்களை அவருக்கு முன்னால் வைக்க வேண்டும். பிறகு விளக்கு, ஊதுபத்தி ஏற்றி வைக்க வேண்டும். ஒரு சிறு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து முதலில் அதற்கு குங்குமமிட்டு பூ வைத்து அதற்கு பூஜை செய்ய வேண்டும். அதற்கு பிறகு களிமண்ணால் செய்யப்பட்டு ஆவாகனம் செய்து வைக்கப்பட்டிருக்கும் பிள்ளையாருக்கும் பூஜைகள் செய்ய வேண்டும். அருகம்புல், செவ்வந்தி, மல்லிகை, அரளி போன்ற பல வகை பூக்களைக் கொண்டு அர்ச்சனை செய்வது வழக்கம். அது மட்டுமல்லாமல் விநாயக சதுர்த்தி அன்று 21 வகையான இலைகளை கொண்டு அர்ச்சிப்பது சிறந்தது என்று சொல்வார்கள். அவற்றை கொண்டு அர்ச்சிப்பதனால் அடையக்கூடிய பலாபலன்கள் பற்றிய விவரங்களும் கீழே தந்திருக்கிறோம். 1. முல்லை இலை, அறம் வளரும். 2. கரிசலாங்கண்ணி இலை, இல்வாழ்க்கைக்கு தேவையான பொருள் சேரும். 3. வில்வம் இலை, இன்பம், விரும்பியவை அனைத்தும் கிடைக்கும். 4. அருகம்புல், அனைத்து சௌபாகியங்களும் கிடைக்கும். 21 அருகம்புற்களை கொண்டு அர்ச்சிப்பது அதிவிசேஷமானது. ஐந்து, இலந்தை இலை, கல்வியில் மேன்மையை அடையலாம். 6. ஊமத்தை இலை, பெருந்தன்மை கைவரப் பெறும். 7. வன்னி இலை, பூவுலக வாழ்விலும் சொர்க்க வாழ்விலும் நன்மைகள் கிடைக்கப் பெறும். 8. நாயுருவி, முகப்பொலிவும் அழகும் கூடும். 9. கண்டங்கத்தரி, வீரமும் தைரியமும் கிடைக்கப் பெறும். 10. அரளி இலை, எந்த முயற்சியிலும் வெற்றி கிட்டும். பதினொன்று, எருக்கம் இலை, கருவில் உள்ள சிசுவுக்கு பாதுகாப்பு கிட்டும். 12. மருதம் இலை, மகப்பேறு கிட்டும். 13. விஷ்ணு கிராந்தி இலை, நுண்ணறிவு கைவரப் பெறும். 14. மாதுளை இலை, பெரும் புகழும் நற்பெயரும் கிட்டும். 15. தேவதாரு இலை,
எதையும் தாங்கும் மனோதைரியம் கிட்டும். 16 மறுக்கொழுந்து இலை, இல்லற சுகம் கிடைக்கப் பெறும். 17 அரச இலை, உயர் பதவியும் பதவியால் கீர்த்தியும் கிட்டும். 18 ஜாதி மல்லி இலை, சொந்த வீடு மனை பூமி பாக்கியம் கிடைக்கப் பெறும். 19 தாழம் இலை, செல்வச் செழிப்பு கிடைக்கப் பெறும். 20 அகத்தி இலை, கடன் தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்கும். 21 தவணம் ஜகற்பூர இலை, நல்ல கணவன் மனைவி அமையப் பெறும். பிள்ளையார், விக்னேஸ்வரர், கணேசர், கணபதி, கணாதிபர், ஐங்கரன், ஏரம்பன், லம்போதரர், கந்தபூர்வச்சர், மூத்தோன், ஒற்றை மறுப்பினன், மூஷிக வாகனன், வேழமுகன், கஜமுகன், ஓங்காரன், பிரணவன் போன்ற இன்னும் பல நாமங்கள் விநாயகருக்கு வழக்கில் உள்ளன. இவற்றுள் விநாயகர் என்பது வெற்றிக்கு அதிபதியானவர் என்று பொருள்படும். வி என்றால் வெற்றியை குறிக்கும். நாயகன் என்றால் தலைவன் என்று பொருள். வெற்றிக்கு நாயகன் விநாயகன் என்பதால் இது இவருக்கு காரணப் பெயர் என்று சொல்லலாம். அதுபோலவே விக்னேஸ்வரர் என்றால் இடையூறுகளை நீக்குபவர் என்றும், ஐங்கரன் என்றால் தும்பிக்கையுடன் சேர்த்து 5 கரங்களை உடையவர் என்று அர்த்தப்படும். கணபதி என்றால் கணங்களுக்கு அதிபதி என்று பொருள். இவ்வாறே அவரது சகல நாமங்களுக்கும் வெவ்வேறு அர்த்தங்கள் அந்தந்த பெயர்களிலேயே பொதிந்துள்ளன. விநாயக சதுர்த்தி விழா முடிந்த மறுநாள் புனர்பூஜை என்று சொல்லப்படும் விநாயகருக்கு சிறு பூஜை செய்து நல்ல நேரம் பார்த்து பிள்ளையார் சிலைகளை எடுத்துச் சென்று கிணற்றிலோ குளத்திலோ ஆற்றிலோ விட்டுவிடுவது வழக்கம். ஏனென்றால் பஞ்சபூதங்களில் விநாயகர் பிருத்விமயம், அதாவது அவர் இந்த பூமிக்கு அதிபதி. அதனால்தான் அவரை மண்ணால் களிமண்ணால் பிடித்து பூஜை செய்துவிட்டு மண்ணோடு மண்ணாக கரைத்து விடுகிறோம். விநாயக சதுர்த்தி என்றால் நம் நினைவிற்கு வருவது கொழுக்கட்டை. விநாயகருக்கு மிகவும் பிடித்த நிவேதனம். கொழுக்கட்டை இல்லாமல் விநாயக சதுர்த்தி என்பது நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒன்று. இந்த கொழுக்கட்டையால் ஒரு முறை சந்திரன் விநாயகரிடமிருந்து சாபம் கொள்கிறான். அது என்னவென்று பார்ப்போமா? சந்திரன் பெற்ற சாபம். ஒரு சமயம் பூஜையில் பிரம்மன் அளித்த மோதகங்களை கையில் எடுத்துக்கொண்டு உயரக் கிளம்பி உலகெங்கும் சுற்றி சந்திரலோகம் செல்கிறார் விநாயகர். பெருத்த தொந்தியும் ஒடிந்த தந்தமும் நீண்ட தும்பிக்கையும் கையில் கொழுக்கட்டையும் தாங்கி வருகின்ற விநாயகனைக் கண்டு சந்திரன் வாய்விட்டு சிரித்து பரிகசித்தான். அதை பார்த்த விநாயகர் கோபம் கொண்டு, ஏ சந்திரனே,
நீதான் அழகன் என்று கர்வம் கொண்டிருக்கிறாய். இன்று முதல் உன்னை யாரும் பார்க்கக்கூடாது. அப்படி யாராவது உன்னை பார்த்தால் அவர்களுக்கு வீண் அபவாதம் ஏற்படுவதாக என்று சபித்து விடுகிறார். சந்திரனும் ஒளி மழுங்கி தண்ணீருக்குள் ஆம்பல் மலரில் மறைந்தான். சாப விமோச்சனம். சந்திரனின் ஒளி மங்கியதைக் கண்டு வருந்திய தேவர்களும் முனிவர்களும் இந்திரன் தலைமையில் பிரம்மாவிடம் சென்று முறையிட்டனர். ஆனால் பிரம்மன் தானோ ருத்ரனோ விஷ்ணுவோ இதற்கு ஒன்றும் செய்ய முடியாது என்றும் கணபதியை சரணடைவது ஒன்றுதான் ஒரே வழி என்று கூறுகிறார். எந்த முறையில் வழிபட்டால் சந்திரனின் சாபம் நீங்கும் என்று தேவர்கள் கேட்க, ஒவ்வொரு கிருஷ்ணபட்ச சதுர்த்தி என்றும் விரதம் ஏற்று விநாயகனை வணங்கினால் சந்திரனின் சாபம் தீரும் என்று கூறுகிறார். அதன்படியே சந்திரன் கடைபிடித்து அவருடைய அருளை பெறுகிறான் என்பது புராண வரலாறு. விநாயக சதுர்த்தி விழா மராட்டிய மன்னன் சத்ரபதி சிவாஜியின் ஆட்சி காலத்திலேயே கொண்டாடப்பட்டு வந்திருக்கிறது. இந்த விழா மராட்டிய மாநிலத்தின் தேசிய விழாவாகவும் கலாச்சார விழாவாகவும் கொண்டாடப்படுகிறது. மேலும் இது மகாராஷ்டிர மக்களின் குடும்ப விழாவாகவே மாறிவிட்டது என்று கூட சொல்லலாம். பின்னர் பேஷ்வாக்களின் ஆட்சி காலத்திலும் இந்த விழா தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. சுதந்திர இந்தியாவின் தலைவர்களில் ஒருவரான பால கங்காதர திலகர் இந்த திருவிழாவை பொதுமக்கள் இணைந்து நடத்தும் விழாவாக மாற்றினார். விநாயக பெருமானின் திருவிளையாடல்கள் விநாயக புராணத்தில் இடம்பெற்றுள்ளன. விநாயக பெருமானின் 64 வடிவங்கள் சிறப்பித்து கூறப்படுகின்றன. ஆனால் நாம் ஆலயங்களில் காண்பது சுமார் 16 திருவுருவங்கள் மட்டுமே. விநாயக பெருமான் நவ கிரகங்களையும் தன்னுள் அடக்கியிருப்பதாக ஐதீகம். சனீஸ்வரனின் தாக்கத்தால் பிடிக்கப்பட்டு இருப்பவர்கள் விநாயகனை வணங்கினால் அவர்களுக்கு சனியின் தொந்தரவு இருக்காது என்பார்கள். வேடந்தாங்கல் செல்லும் வழியில் அமைந்திருக்கும் திருமலை வையாவூர் அமிர்தபுரி ஸ்ரீ ராமானுஜ யோக வனத்தில் ஸ்ரீ நவக்கிரக விநாயகர் எழுந்தருளி உள்ளார். மிகப்பெரிய விநாயகரின் சிலை இங்கு நிறுவப்பட்டு அதில் அவருள் நவக்கிரகங்கள் எங்கெங்கு அடக்கம் என்ற குறிப்பும் காணப்படுகிறது. தலைப்பகுதியில் குரு பகவான், முன்தலை பகுதியில் சூரிய பகவான், வயிற்றுப் பகுதியில் சந்திர பகவான், வலது மேல் கையில் சனி பகவான், வலது கீழ்ப்பகுதியில் புத பகவான், வலது காலில் அங்காரகன் அல்லது செவ்வாய், இடது முன்னங்காலில் ராகு பகவான், இடது கீழ்காலில் சுக்கிர பகவான், இடது காலில் கேது பகவான்.
தாம்பரம் அருகில் அமைந்திருக்கும் சேலையூர் கந்தாசிரமத்தில் மிக பிரம்மாண்டமான விநாயகர் நிறுவப்பட்டு இருக்கிறார். மாதவிலக்கான பெண்கள் கூட வழிபடக்கூடிய ஒரே கடவுள் விநாயகர்தான் என்பார்கள். ஐங்கரனின் அருளை பெறுவோம், ஆலய தரிசனம் காண்போம், இறையருள் பெறுவோம்.